முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்று இன்னும் 4 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அவரை சுத்தி நிறைய ஃபேக் நியூஸ் கிளம்பிட்டு இருக்கு. முதல் நியூஸா விஜய் ஆட்சி அமைச்ச உடனே ஒரே நாள்ல கஞ்சா ஒழிக்கப்பட்டுருச்சுன்னு ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கு. அந்த சம்பவம் ஏப்ரல் 10ஆம் தேதி செஞ்சில நடந்திருக்கு. காவல்துறை கிட்டத்தட்ட 4000 கிலோ குட்கா மாதிரியான போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணி எரிச்சிருக்காங்க. இது எல்லாமே நடந்தப்ப இருந்தது திமுக ஆட்சி. சோ தாவேகா ஆட்சியில போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுன்னு பரவுறது ஃபேக் இன்ஃபர்மேஷன். இன்னும் தாவேகா ஆட்சியில இது மாதிரி எந்த போதைப் பொருட்களையும் கைப்பற்றி எரிக்கல. இரண்டாவது, சிஎம் விஜய் தலைமையிலான பைக் போலீஸ் பேட்ரோல்னு ஒரு வீடியோ மாஸ் பிஜிஎம் எல்லாம் போட்டு பரவிட்டு இருக்கு. அது டிஎம்கே கவர்மெண்ட்ல ஜனவரி 2026ல சேலம் சிட்டில கொண்டு வந்தது. விஜய் அவர்கள் கொண்டு வந்த மாதிரி பழைய வீடியோவை பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் அது மாதிரி எந்த இனிஷியேட்டிவும் எடுக்கல. மூன்றாவது, தூத்துக்குடி சிசிடிவி சர்வேலன்ஸ் வீடியோ ஒன்னு பரவிட்டு இருக்கு. அதாவது சிறப்பு கண்காணிப்பு படை, அதுவும் டிஎம்கே ஆட்சியில நடந்தது. அது விஜய் அவர்கள் ஏற்படுத்திருக்க மாதிரி தவறா பரப்பப்பட்டு வருது. இந்த தூத்துக்குடி சர்வேலன்ஸும் ஃபேக் இன்ஃபர்மேஷன். நான்காவதா, தமிழ்நாட்டோட நிதி நிலவரத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. அதை ஆதரிச்சு அமைச்சர் கீர்த்தனா இது மாதிரி வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி யாருமே வெளியிட்டது இல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆட்சி அமைஞ்சதும் 2001ல ஜெயலலிதா அவர்களும் 2021ல ஸ்டாலின் அவர்களும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. சோ அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட ஸ்டேட்மெண்ட் ஃபேக் அண்ட் மிஸ்லீடிங். அஞ்சாவதா, விஜய் அவர்கள் 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ண உத்தரவிட்டிருக்காரு. இது யார் பண்ணுவான்னு கேக்குறாங்க. டாஸ்மாக் மூடுறது ஒரு நல்ல விஷயம். ஆனா ஜெயலலிதா அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பதவியேற்றதும் இதே விஷயத்தை பண்ணாங்க. கோவில் வீடுகளுக்கு பக்கத்துல இருக்கிற நூத்துக்கணக்கான டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. இதுல புதுசு ஒண்ணும் இல்ல. மொத்தமா டாஸ்மாக்ஸை க்ளோஸ் பண்ணாதான் புது விஷயம். அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ விஜய் அவர்கள் தான் முதல் முறையா இப்படி டாஸ்மாக்ஸை குறைக்கிறாருங்கிறது ஃபேக் இன்ஃபர்மேஷன். ஆல்ரெடி திமுக அதிமுக ஆட்சியிலேயே 1000க்கும் மேல மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கு. ஆறாவதா, பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் படை திட்டத்துக்கு கீழே பிங்க் பேட்ரோல் வரிசையா இருக்க மாதிரி பரவிட்டு இருக்கிற வீடியோ டிஎம்கே கவர்மெண்ட்ல நவம்பர் 2025ல தொடங்கி வைக்கப்பட்டது. அதோட ஃபுட்டேஜ் தான் இப்போ விஜய் அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு சொல்லி ஃபேக்கா பரவிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த பிங்க் பேட்ரோல் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி வச்சது. அதை ஸ்டாலின் அவர்கள் இன்னும் விரிவுபடுத்தினாரு. இதையே தான் விஜய் அவர்கள் பெயர் மாற்றி சிங்கப்பெண் படைன்னு சொல்லியிருக்காரு. ஏழாவதா, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கிற சென்டர் விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் ஆரம்பிச்சதா சொல்லி பரவிட்டு இருக்கு. அதுவும் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் மையம்னு டிஎம்கே கவர்மெண்ட்ல தொடங்கப்பட்டது. அதை விஜய் அவர்கள் கொண்டு வந்தாருன்னு ஃபேக்கா பரவிட்டு இருக்கு. எட்டாவதா, டாஸ்மாக் கடைகள்ல 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாதுன்னு தாவேகா அரசு சொல்லிருக்காங்க. இதுவும் 2023ல டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்தே செயல்பாட்டுல இருக்கு. இப்ப அவங்க பங்குக்கு ஒரு ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சோ இதுவும் இப்பதான் விஜய் அவர்கள் புதுசா கொண்டு வந்த மாதிரி பரப்பப்படுறதும் ஃபேக்கான தகவல். ஏன் இவ்ளோ அவசரமா ஃபேக் நியூஸ் பரவுதுன்னு தெரியல. விஜய் அவர்கள் இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்காரு. சோ பொறுமையா இருந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இது எல்லாமே இந்த 5 நாட்கள்ல மட்டும் பரப்பப்பட்ட ஃபேக் இன்ஃபர்மேஷன்ஸ்.